ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தமிழக வெற்றி கழகம் மும்மரமாக செயல்பட்டு இருக்குது. ரோட்டில் போனவன் வர்றவன் இருக்கா அவன் எவன் போனாலும் சரி அண்ணா திமுகன்னு பேனரோடு போனால் பனையூர் கேட்டில் போய் நின்று கட்சியில் சேர்ந்துக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு தான் அண்ணா திமுகன்னு சொல்லிட்டா போதுங்க. அவன் எம்எல்ஏவாக இருந்தானா, முன்னாள் அமைச்சராக இருந்தானா, அதையெல்லாம் யாருமே தமிழக வெற்றி கழகத்தில் வெரிஃபை பண்ணுறதில்ல. பலவீனப்படுத்தணும். ஆதவர்ஜின் என்ன சொல்கிறார், இதுக்கு முன்னே அண்ணா திமுக தமிழக வெற்றி கழகம் அண்ணா திமுக ஒன்றாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத பார்த்தா இதுக்கு பின்னால் யாரோ திறந்து இயக்கணும். இயக்காமல் இந்த வார்த்தை ஆதவ் அர்ஜுன் வாயில் வராது. யார் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் கூட்டணி உடன்பாடு முடிஞ்சிருச்சு. இதனால் எப்படியாவது அண்ணா திமுகவை ஒழிச்சிட்டாக்கா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் அடுத்த தடவை நடக்கக்கூடியதில் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்துக்கிறாங்க. இப்போ மறைமுகமாக இருந்து அவங்களுக்கு தூண்டுகோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி ஒன்றும் சிறப்பான ஆட்சியாக நடக்கலை, எல்லாமே மோசமான ஆட்சியாக நடக்குது. மக்கள் எல்லாம் ஏன் ஓட்டு போட்டோங்கிற நிலைமையில தான் ஏன்டா ஓட்டு போட்டவனை கொண்டாந்து உட்கார வச்சோம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எத்தனை பேர் போனாலும் சரி, ஆனால் தொண்டர்களுங்கிறது பலம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படியே ஆணி வேறு போய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிஞ்சு எதையும் செய்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறார், அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அண்ணா திமுகவில் 6 தொகுதியில் ராஜினாமா பண்ணாங்க இல்லையா, அந்த ராஜினாமா பண்ண 6 தொகுதியிலையும் 1979 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை கலைச்சொன்னையும் நான் என்ன தவறு செய்தேன், என்னோட ஆட்சி எதுக்கு கலைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரச்சாரத்துக்கு போன மாதிரி இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 6 தொகுதியிலும் என்ன தவறு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இப்போ எல்லாம் வெளியே போகிறாங்க, நான் என்ன கட்சி என்ன தவறு பண்ணிச்சு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு இப்போ 6 தொகுதிக்கு சுற்றுப்பயணம் போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டார். அப்படி சுற்றுப்பயணம் போனால் தொண்டர்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கே கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் போனார் 2 நாளைக்கு முன்னால். அந்த ஆள் அப்படியே சட்டையை பிடிச்சி போட்டு உழுக்குன்னு உழுக்கிறான். ஊருக்குள்ளே வராதவனை யாரா உள்ளே வரத்தோன்னு சொல்லி செருப்பில் அடிக்காத ஒரே அடித்து முடுக்கிறாங்க. இதே மாதிரி 6 தொகுதியிலையும் நடக்கும். பிள்ளையார் சொல்லி போட்டது கரூரில் போட்டிருக்கிறாங்க. இப்போ அதே விராலிமலை தொகுதிக்கு போனாலும் அங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ விராலிமலை தொகுதியில் இருக்கக்கூடிய சி பாஸ்கர் அங்கே இருக்கிற அந்த பர்தேஸுங்கிற அமைச்சரை பார்த்து மாமே மச்சான் என்னதான் நீ கட்டி பிடிச்சிட்டு உறவு கொண்டாடினாலும் உன்னை ஓரக்கண்ணில் ஓரமாக தான் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கும். நீ எடுத்து உன்னை மனையில் தூக்கி வைக்குவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த நினப்பில் தான் போயிருக்கிறீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்றைக்குமே அண்ணா திமுகவில் வரவன பேர் ஆசை காமிச்சு தான் வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு அறிக்கை விடுறாங்க. அன்னைக்கு என்ன பொதுச் செயலாளர் சொல்கிறார் புஷி ஆனந்து, வரக்கூடிய மார்ச்சில் உள்ளாட்சி தேர்தலில் ஒவ்வொரு வார்டுலேயும் 2 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் லிஸ்ட்டு கொடுங்க, ஒரு ஆள் கூட்டணி கட்சியில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். ஆனால் இது சாத்தியப்பட்டு வருமாங்கிறதுக்கு சாத்தியப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் இப்போ அப்படி சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் அங்கங்கே ஆசையை காமிச்சா தான் இன்னும் கொஞ்சம் பேர் கட்சிக்கு வருவான் அப்படிங்கிற முடிவில் தான் ஆசையை காமிச்சு விட்டுருக்குறாங்க. இப்போது இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் உறுப்பினரை சேர்த்தி 30 லட்சம் உறுப்பினர் எல்லாருமே எல்லாம் இளைஞர்கள் தான். 20 வயசுலேருந்து 25 வயசு, அதிகபட்சம் போனால் 30 வயசு தான். இளைஞர்களும் இருக்கிறாங்க, இளைஞர்களும் இருக்கிறாங்க, பெண்களும் ஆர்வத்தோட வி த லீடர்ஸில் சேர்ந்துருக்காங்க. இப்போ வர 10ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொள்ளாச்சியில் ஒரு கூட்டம் நடத்துகிறார். அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சியில் கூட்டம் நடத்துறதுக்கு அறிவிப்பு கொடுத்து பொள்ளாச்சியில் நடக்குது. பொள்ளாச்சியில் நடக்கிற பார்த்தா எல்லாமே இளைஞர் பட்டாளம் தான் தெரியும். இப்போ
எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்ம அண்ணாமலை அவர்களும் 2 பேரும் ஒன்று சேரணும். 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 75 தொகுதியும் இவங்க வசந்தான் இருக்கும். இதர மற்ற இருக்கக்கூடிய தொகுதியிலெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குது. இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களாம் அனுபவம் வாய்ந்தவர்கள். அதே சமயத்தில் லீடர்ஸில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே பிஜேபியிலிருந்து அனுபவம் இருந்தாலும் அதிமுகவை கம்பேர் பண்ணுறப்போ குறைவாக தான் இருக்கும். 2 பேரும் ஒரு அணியில் நின்று செயல்படணும். 2 பேருமே ஈகோ பார்க்கக்கூடாது. நமக்கு பொது எதிரி யார் இருக்கிறன்னு சொல்ல தமிழக வெற்றி கழகம் தான். இந்த பொது எதிரியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்பையெல்லாம் நீக்கிட்டு ஒரே அணியில் நின்று தொகுதி உடன்பாடு வச்சு நிற்கிற சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் காணடிக்கப்படும். இது நிச்சயமாக நடக்கும். இதற்கு அண்ணாமலை கூட இருக்கிறவங்க முக்கியஸ்தர்களெல்லாம் செல்லணும். இப்போது எஸ்பி வேலுமணி தலைமையில் அது ஒரு கோஷ்டி தனியாக பிஞ்சிக்கிட்டு போய் வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணல. இப்போ தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் சமீபத்தில் 6 தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு தற்பொழுது சாத்தியக்கூறு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் யாராலும் இறந்துட்டா தான் தேர்தல் வைக்கணும், இறக்காமல் இருக்கிறப்ப ராஜினாமா பண்ணுறது உள்நோக்கத்தோடு நீங்கள் ராஜினாமா பண்ணியிருக்கீங்க. இதுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு நடத்தல் விதிமுறையில் இது உடன்படாதுங்கிற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை இப்போ எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்குது. அப்படி பார்க்க போனாக்கா ஒரே தொகுதியில் மட்டும்தான், திருச்சி கிழக்கில் மட்டும்தான் தேர்தல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மீதி 6 தொகுதியிலும் தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் இதுவரையில் தயாராக இல்லை. இப்போ விஜயனுடைய எண்ணம், ஆதவர்ஜனுடைய எண்ணம், ஆதவர்ஜன் என்ன பேசுகிறாரு, கரூரில் இன்னும் கணக்கு வழக்கம் முடிக்காமல் இருக்க மாட்டேங்கிற சொல்லி ஓப்பனாக சேலஞ்சு விட்டு இப்போ 35 கோடி கொடுத்தான், 40 கோடி கொடுத்தான், 50 கோடி கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விளப்பேசினான ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி அவங்க வேலை எஃப்ஐஆரை போட்டு செந்தில் பாலாஜி பேர்லையும் அவருடைய தம்பி அசோக்குமார் பேர்லையும் இவங்க தூண்டுதல் பேர் தான் அந்த யூடியூபர் திருநாவுக்கரசு இத்தனையும் பண்ணார்னு சொல்லி ஒரு 7 பேர்த்த கைது பண்ணி அவங்கக்கிட்ட வாக்குமூலம் என்ன வாங்குறாங்க, எல்லா செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமார் சொல்லித்தாங்க நாங்கள் பேரம் பேசணுங்கிற மாதிரி ஒப்புதல் வாக்குமூலத்தின் பேரில் தான் கைது பண்ணுறதுக்கு போய் லுக் அவுட் நோட்டீஸ் யார்கிட்ட கொடுக்குறாங்க காணலின்னு சொல்லி கரூரில் போய் செந்தில் பாலாஜியினுடைய அப்பா அம்மா கிட்ட நோட்டீஸ் கொடுத்துட்டு வராங்க. திங்கட்கிழமை அன்னைக்குள்ளே ஆஜராகன்னு சொல்லி ஆகலைன்னு சொன்னால் நாங்கள் கைது நடவடிக்கைக்கு போவோம்னு சொன்னோம். நீங்கள் கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். அவங்க ஏற்கனவே அவங்களும் அரசியல் கட்சியில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க தான் செந்தில் பாலாஜி. அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களுடைய எண்ணம் 10ஆம் தேதி அன்றைக்கி கரூரில் விஜய் அங்கே போகிறார், போய் 41 பேர் செத்து போயிட்ட குடும்பத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறான். வேலைவாய்ப்பு கொடுக்குறான்னு சொன்னால் படித்த இளைஞர்கள் என்ன ஆகுறாங்க, கட்சிக்கு போராடணுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கொடுக்கறது தவறுன்னு தமிழ்நாட்டில் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ சர்வீஸ் கமிஷன் எழுதணும். அதுக்குன்னு உண்டான ஒரு வேலை வாய்ப்புக்கு படித்த அவங்கெல்லாம் இளைஞர்கள் இத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறப்போ நீங்கள் 41 பேருக்கு சொலையாக தூக்கி அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறான்னு சொன்னால் உன் கட்சிக்கு செத்து போனவனுக்கு கொடுக்கறதுக்கு தார்மீக அடிப்படையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கோர்ட்டுக்கு நிச்சயமாக போவாங்க. கோர்ட்டும் இதை பரிசீலனிக்கும். சுதந்திர போராட்டத்து தியாகி குடும்பத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் அது விட்டுட்டு உங்கள் கட்சிக்கு செஞ்சவங்களுக்கு கொடுக்கறத படித்த இளைஞர்கள் மத்தியில் வெறுப்பேற்றி கொண்டு இருக்கிறார் விஜய் அவர்கள். 10ஆம் தேதி போயிட்டு வந்து ஒரு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு பின்னால் தான் இவங்களுடைய வேடிக்கையெல்லாம் இருக்குது. இன்னும் செவிலிகள் போராட்டம் இன்னும் தீர்ந்தபாடு இல்லை. பரந்தூர் விமான நிலையத்தில் அதனுடைய பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை. இப்படி எந்த பிரச்சனையும் தீர்க்காமல் படித்த இளைஞர்களுக்கு 4500 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னார், அதுவும் இல்லை. கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர் வரும்னு சொன்னாங்க, அதையும் காணா. இப்போ ஏதோ பட்டு புடவை கொடுக்குறோன்னு சொன்னாங்க, மாமஞ்சீரு கொடுக்குறோன்னு சொன்னாங்க, இல்லை. இப்போ 755 கோடி ரூபாயை ஒதுக்கிட்டு அரசாங்க ஆஸ்பத்திரியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சும்மா என்னமோ 1/4 கிராம் அது கூட இருக்காது, சும்மா 10 mm ஓட்டு ஒரு மோதிரத்தை போட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. அப்படி போட்டிருக்கிறாங்க. அந்த பணத்தை போடுவதற்கு, அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து போடுவதற்கு அது தவிர அவர் கையிலிருந்து காசு கொடுக்கணும். கொடுத்தா தான்
அவர் சொன்ன வார்த்தை கரெக்ட். இப்படியே நிலைமை நீடித்து கொண்டிருந்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு 6 மாதம் திராவிட முன்னேற்ற கழகம் கெடு வச்சிருக்குது. அண்ணாமலை 1 வருடம் பொறுத்திருந்து பார்க்கலான்னு சொல்றார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.